செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய அவகுண விரகனை என்று தொடங்குகின்ற 24 வரி பாடல். இது அளவில் சற்று பெரியது, மிகவும் பிரபலமான பாடல். வாரியார் சுவாமிகள் இந்த பாடலை பாடாத பிரவசனமே இல்லை என்று கூட சொல்லலாம். அவ்வளவு பிரசித்தியான பாடல். சந்தம் தன 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 தான தானன தன 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 தான தானன தன 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 தான தானன தந்த தான அவகுண வீரகனை வேதாள ரூபனை அசடனை மசடனை ஆசாரனை அகதியை மறவனை ஆதாளிவாயனை அஞ்சுபூதம் அவகுண வீரகனை அவகுண வீரகனை வேதாள ரூபனை அசடனை மசடனை ஆசாரனை அகதியை மறவனை ஆதாளிவாயனை அஞ்சுபூதம் அடைசிய சவடனை மோடாதி மோடனை அழிகருவழி வருவீனாதி வீணனை அழுகலைய வீசலை ஆறான ஊனனை அன்பிலாத அடைசிய சவடனை மோடாதி மோடனை அழிகருவழி வருவீனாதி வீணனை அழுகலைய வீசலை ஆறான ஊனனை அன்பில்லாத அவகுண வீரகனை வேதாள ரூபனை அசடனை மசடனை ஆசாரனை அகதியை மறவனை ஆதாளிவாயனை அஞ்சுபூதம் அடைசிய சவடனை மோடாதி மோடனை அழிகருவழி வருவீனாதி வீணனை அழுகலை வீச அழுகலைய வீசலை ஆறான ஊனனை அன்பிலாத அடைசிய சவடனை மோடாதி மோடனை அழிகருவழி வருவீனாதி வீணனை அழுகலைய வீசலை ஆறான ஊனனை அன்பில்லாத கபடனை விகடனை நானாவிகாரண வெகுளியை வெகுவித மூதேவி மூடிய
களியனை அழியனை ஆதேச வாழ்வனை வெம்பி வீழும் கபடனை விகடனை நானாவிகாரனை வெகுளியை வெகுவித மூதேவி மூடிய களியனை அழியனை ஆதேச வாழ்வனை வெம்பி வீழும் களியனை அறிவுரை பேணாத மானுட கசனியை அசனியை மாபாதனாகிய கதியிலி தனை அடினாயேனை ஆளுவர் எந்த நாளோ களியனை அறிவுரை பேணாத மானோட கசனியை அசனியை மாயாதனாகிய களியனை அறிவுரை பேணாத மானுட கசனியை அசனியை மாபாதனாகிய கதியிலி தனை அடினாயேனை ஆளுவ எந்த நாளோ கபடனை விகடனை நானாவிகாரனை வெகுளியை வெகுவித மூதேவி மூடிய களியனை அழியனை ஆதேச வாழ்வனை வெம்பி வீழும் களியனை அறிவுரை பேணாத மானுட கசனியை அசனியை மாபாதனாகிய கதியிலி தனை அடினாயேனை ஆளுவது எந்த நாளோ மவுளியில் அழகிய பாதாள லோகனும் மரகத முழுகிய காகோதராஜனும் மனுநெறியுடன் வள்ளற் சோனாடற் கோனுடன் உம்பர் சேரும் மவுளியில் அழகிய பாதாள லோகனும் மரகத முழுகிய காகோதராஜனும் மனுநெறியுடன் வள்ளற் கோனாடற் கோனுடன் உம்பர் சேரும் மகபதி புகழ் புலியூர் வாழ் நாயகர் மகபதி புகழ் புலியூர் வாழு நாயகர் மடமையில் மகிழ் உறவானோடற் கோவென மலைமகள் உமை தரு வாழ்வே மனோகர மன்றுளாடும் மகபதி புகழ் புலியூர் வாழு நாயகர் மடமையில் மகிழ் உறவானாடற் கோவென மலைமகள் உமை தரு வாழ்வே மனோகர மன்றுளாடும் மவுளியில் அழகிய பாதாள லோகனும் மரகத முழுகிய காகோதராஜனும் மனுநெறியுடன் வள்ளற் கோனாடற் கோனுடன் உம்பர் சேரும் மகபதி புகழ் புலியூர் வாழு நாயகர் மடமையில் மகிழ் உறவானாடற் கோவென மலைமகள் உமை தரு வாழ்வே மனோகர
மன்றுளாடும். சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நம. தரிசன பரகதியானாய் நமோ நம. திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம. செஞ்சல் சேரும் சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நம. தரிசன பரகசியானாய் நமோ நம. சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நமோ. தரிசன பரகதியானாய் நமோ நம. திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம. செஞ்சல் சேரும் திருத்தரு கலவி மணாளா நமோ நம. திரிபுரம் எரி செய்த கோவே நமோ நம. ஜய ஜய ஹர ஹர தேவாசுராதிபர் தம்பிரானே. திருத்தரு கலவி மணாலாம் நமோ நம. திரிபுரம் எரி செய்த கோவே நமோ நம. ஜய ஜய ஹர ஹர தேவா சுராதிபர் தம்பிரானே. சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நம. தரிசன பரகதியானாய் நமோ நம. திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம. செஞ்சல் சேரும் சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நம. தரிசன பரகதி ஆனாய் நமோ நம. திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம. செஞ்சல் சேரும் திருத்தரு கலவி மணாளா நமோ நம. திரிபுரம் எரி செய்த கோவே நமோ நம. ஜய ஜய ஹர ஹர தேவாசுராதிபர் தம்பிரானே. கபடனை விகடனை நானாவிகாரண. வெகுளியை வெகுவித மூதேவி மூடிய. களியனை அழியனை ஆதேச வாழ்வனை வெம்பி வீழும். களியனை அறிவுரை பேணாத மானுட. கசனியை அசனியை மாபாதனாகிய. கதியிலி தன்னை அடிநாயேனை ஆழ்வதும் எந்த நாளோ. சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நம. தரிசன பரகசியானாய் நமோ நம. திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம. செஞ்சொல் சேரும் திருத்தரு கலவி மணாளா நமோ நம. திரிபுரம் எரி செய்த கோவே நமோ நம. ஜய ஜய ஹர ஹர தேவாசுராதிபர் தம்பிரானே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அவகுண விரகனை வேதாள ரூபனை. அசடனை மசடனை ஆசார ஈனனை.
அகதியை மறவனை ஆதாளி வாயனை அஞ்சு பூதம் துர்குணம் அவகுணம். அவகுணம் என்றால் என்றாலே அந்த தமிழிலே முன்னால் என்று சேர்த்தால் அதற்கு எதிர்மறை சொல்தான் வரும். மரியாதை அவமரியாதை, மானம் அவமானம் என்று. இங்கே குண என்றால் அவகுண என்று சேர்த்திருக்கிறார். துர்குணம் படைத்த தந்திரசாலியான விரகன். விரகன் என்றால் ஒருவரிடம் தந்திரமாக பேசி அவரிடம் இருப்பதை பெற்றுக்கொள்வது. அது தந்திரசாலியாக சில பேர் அப்படித்தான் சிற்றுண்டி விடுதிக்கு சென்றுவிட்டு எல்லாம் சாப்பிட்டு விட்டு உடனே அவர் கிளம்பி விடுவார். நாம் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு உண்டான பணத்தை கட்டிவிட்டு வர வேண்டும். இதுதான் தந்திரசாலியான குணம். ஆனால் இப்படி இருக்கக்கூடாது என்பதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார். விரகனை தந்திரசாலியான துர்குணம் படைத்த தந்திரசாலியான என்னை தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்ளுகிறார். அருணகிரிநாதர் என்றும் அப்படி இருந்ததில்லை. ஆனால் இப்படி மனிதர்கள் இருக்கிறார்களே என்று தெரிந்து அதற்கு வேண்டி இந்த பாடலை பாடியிருக்கலாம். வேதாள ரூபனை வேதாளமே உருவெடுத்து வந்தது போன்ற உருவத்தினான என்னை முட்டாள் குணம் கெட்டவனுமான என்னை அசடனை மசடனை. அசடன் என்றால் முட்டாள், அசட்டு பையன் என்று கூறுவார்கள். அசடு என்றால் முட்டாள், மசடன் என்றால் கெட்டவனும். நடத்தையில் இருக்கலாம், பேச்சு மாறி சொல்லும் செயலும் ஒன்றுபட்டு நடக்க மாட்டார்கள். அப்படி கெட்டவனான என்னை ஆசார ஈனனை ஆசார குறைவு பட்டவனான என்னை அகதியை மறவனை கதியற்றவனை. அகதி என்றால் இந்த நாட்டிலிருந்து வேறு நாட்டிலிருந்து நம்ம நாட்டிற்கு வருகிறார்கள், அவர்களை அகதி என்று கூறுவோம். கதியற்றவனை மலை வேடனை போன்ற என்னை மறவன் என்றால் வேட ஜாதி குறிக்கும், வேடரை குறிக்கும். வேட ஜாதி என்று இல்லை, வேடனை குறிக்கும். ஆதாடி வாயனை. ஆதாடி என்றால் அருமையான தமிழ் சொல். வீம்பு பேச்சு பேசுபவர்கள், வீம்பு பேசும் வாயை உடைய என்னை. இங்கு போகிறாரே இவரை பற்றி நான் அப்புறம் உங்களிடம் சொல்லுகிறேன் அப்படி என்று கூறுவார்கள். அது என்ன என்ன என்று கேட்டவர்களுக்கு மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஆதாளி என்பது பிறருக்கு மனத்திலே துன்பத்தை கொடுக்கக்கூடிய சொல்லும் செயலுமாகும். இது பல இடங்களிலே அருணகிரிநாதர் கையாண்டிருக்கிறார். அனுபூதியிலே மற்றும் ஒரு பாடலிலே ஆளி என்று குறிப்பிடுவார். ஆதாளியோட இடைக்குறை. ஆகையால் இந்த ஆதாளி யாரும்
வைத்துக் கொள்ளக்கூடாது. பிறரை பற்றி நாம் அவர் இல்லாத பொழுதும் இருக்கும் பொழுதும் நாம் வீம்பு பேச்சு பேசுதல் என்பது கூடவே கூடாது. அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். வீம்பு பேசும் வாயை உடைய என்னை, 5 பூதங்களின் சேர்க்கையான அடைசிய சவடனை. அடைசிய என்றால் பயனற்ற அடைந்த சவடனை, சவடன் உடலை உடைய என்னை, அடைசிய சவடனை, இந்த 5 பூதங்களின் சேர்க்கையான பயனற்ற உடலை உடைய என்னை. இந்த உடல் இருக்கும் வரையில்தான் இதற்கு மதிப்பு. இல்லை என்று விட்டால் இதற்கு மதிப்பு கிடையாது. ஒரு கதை ஒன்று கூறுவார்கள். மன்னன் ஒரு முனிவரின் காலில் வந்து விழுந்து பணிந்தவுடன் பக்கத்தில் இருந்த மந்திரி, நீங்கள் ராஜாவாயிற்றே, அவர்கள் காலிலே விடுகிறீர்களே, ஏன் அப்படி என்று கேட்டார். அதற்கு ராஜா, நீ என்ன பண்ணுகிறாய்? ஒரு புலியின் தலை, ஒரு ஆட்டின் தலை, ஒரு மனிதனின் தலை, இந்த 3ஐயும் கொண்டு வா, உனக்கு விவரம் சொல்லுகிறேன் என்றார். இவன் காட்டுக்கு சென்று ஒரு வேடனை பார்த்து புலியின் தலையை கொணர்ந்து விட்டான். கசாப்பு கடைக்கு சென்று ஆட்டை வெட்டுவனிடம் ஆட்டின் தலையை காசு கொடுத்து வாங்கி அதையும் கொணர்ந்து விட்டான். மனிதனின் தலையை எங்கே தேடுவது? இறந்து போனவராக இருந்தாலும் அவர்கள் யாரும் அந்த தலையை கொடுக்க மாட்டார்கள். வெட்டிவிட்டு பரவாயில்லை என்று கூறுவார்களா? அப்படியும் இந்த சுடுகாடு சென்று அவரிடம் பேசி ஒரு தலையை கொய்து கொணர்ந்து விட்டான். ராஜாவுக்கு பரம திருப்தி. ஆஹா, சபாஷ், நீ எல்லாவற்றையும் கொணர்ந்து விட்டாய். நீ என்ன செய்கிறாய்? இந்த 3ஐயும் நீ இந்த சந்தையில் போய் விற்றுவிட்டு வந்துவிட வேண்டும் என்றார். அங்கே போனால் புலியின் தலையை இவர் கேட்ட தொகைக்கு மேலேயே கொடுத்து வாங்குவதற்கு நிறைய ஆட்கள் இருந்தார்கள். இவர் அதை விற்றுவிட்டு மற்றும் ஆட்டின் தலையை விற்றுவிட்டு அதையும் சொல்லிவிட்டு மனிதனின் தலையை விற்கப் போனால் ஒருவரும் வாங்கவே இல்லை. ஆஹா, இந்த தலையையும் விற்கச் சொன்னாரே, விற்கவே முடியவில்லையே. பொழுது சாய்ந்தது. மன்னரிடம் வந்தார். மன்னா, நீங்கள் சொன்னபடி புலி தலையை பலரும் வாங்குவதற்கு நான் ஒருவரிடம் விற்றுவிட்டேன். ஆட்டின் தலையையும் அப்படித்தான். ஆனால் மனிதனின் தலையை யாருமே வாங்க மறுத்து விட்டார்கள் என்றான். இப்பொழுது புரிகிறதா? மனிதன் உடலில் உயிர் இருக்கும் வரைதான் தலைக்கு மரியாதை. உடலிலிருந்து உயிர் போய்விட்டால் அந்த தலைக்கு மரியாதையே கிடையாது. ஆகையால் தான் மரியாதை இல்லாமல் இருக்கக்கூடிய தலையை உயிருடன் இருக்கும் பொழுதே இந்த அடியார்களிடம் இறைவனோடு தினம் தினம் பேசிக்கொண்டும் அவரை நினைத்து கொண்டும் வாடுகின்ற அடியார்களின் பாதங்களில் பணிந்தால் நமது எண்ணங்கள் நிறைவேறும். இந்த மனிதன்
உயிர் வாழ வேண்டிய காலங்கள் அதிகமாகும். இதைத்தான் இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். இந்த மூடர்களுக்கு தலைமையான மூடனாகிய என்னை என்கிறார். பயனற்ற உடலை உடைய இந்த தலை உயிர் போய்விட்டால் அதற்கு பயனே இல்லை. ஆனால் இருக்கிற வரைக்கும் அந்த தலைக்கு பயன் உண்டு. மோடாதி மூடனை மூடர்களுக்கு தலைமையான மூடனாகிய என்னை அழிகரு வழிவரு வீணாதி வீணனை அழிந்து போகும் கருவில் வந்த வீணருள் தலையான வீணனை. வீணருள் வீணாக போனவர்களுள் அதில் தலையான வீணன், தலையானவனாக இருக்கிறேனே நான் முருகா. அழுகலை அவிசலை அழுகிப்போன அவிந்து போன பண்டமாகிய என்னை, இது எப்பொழுதே போகப் போகிறது. அதற்கென்று இருக்கும் பொழுதிலேருந்தே அழுது கொண்டிருப்பார்களா? ஆனால் இந்த உடலை சுமப்பதே கஷ்டமாக இருக்கிறதே என்று எண்ணக்கூடிய தகுதியிலே அவர் இருந்திருக்கிறார். அழுகலை அவிசலை அழுகிப்போன அவிந்து போன பண்டமாகிய எண்ணெய் ஆறான ஊனனை அறுசுவை உணவையே விரும்பி உண்ணும் எண்ணெய். இந்த நாக்கு நல்லதைத்தான் சாப்பிடணும் என்று நினைக்கிறது. ஒரு முறையானும் பலருக்கும் எல்லா வகையான காய்கறிகளும் இருந்தாலும் சிலருக்கு பிடிப்பது உண்டு, சிலருக்கு பிடிப்பதில்லை. ஒருவருக்கு பிடிப்பது மற்றொருவருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆங்கிலத்தில் கூறுவார்கள், ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் என்பார்கள். இந்த மேகவியாதி சில இன்னும் இருப்பவர்களுக்கு அரிசி சோறே சாப்பிடக்கூடாது என்று மருத்துவர்கள் கூறிவிடுவார்கள். அவர்கள் வீட்டு சமையல்காரரோ அவருக்கு எதிர்த்து உட்கார்ந்து கொண்டு மல்லிகைப்பூ போன்ற இட்லியில் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, முருங்கைக்காய் வெங்காயம் போட்டு சாம்பார், அதிலே நெய், இதை போட்டு ஒரு 8 இட்லி எடுத்து அவருக்கு எதிர்த்தாப்பிலே சாப்பிடுவார். இது என்ன, உங்களுக்கு கம்பு களி வருகிறது, அதைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று கூறினால் அவர் மனம் எப்படி பதைக்கும் என்பதையும் இதிலே சித்தரிக்கிறார். அறுசுவை உணவை விரும்பி உண்ணும் என்னை அன்பில்லாத கபடனை, அன்பில்லாமல் கபடமே குடிகொண்ட நெஞ்சினனான என்னை, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத வாழ்க்கை வாழ்பவர்கள் உலகிலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது என்பதை இதிலே குறிப்பிடுகிறார். விகடனை நானாவிகாரனை உன்மத்தம் கொண்ட என்னை யாரை பார்த்தும் ஏளனம் செய்வது. பலவித மனவிகாரங்கள் உள்ள என்னை, நாலாவிதமான விகாரங்கள், மனத்திலே தோன்றுகின்ற விகாரங்கள். ஒருவரை பார்த்தால் போதும் அவரை அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும், இல்லை என்றால் அவரை ஏதாவது திட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். இப்படி இருக்கக்கூடிய மனோபாவம் உள்ள ஆட்களும் இருக்கிறார்கள். யாரை பார்த்தாலும் எந்த ஒரு இடத்திலே ஒரு காவலாளி நின்று கொண்டிருந்தால் கூட அவரை பார்த்து எரிந்து விடுவது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது
என்பதை இதிலே குறிப்பிடுகிறார். விகாரங்கள் உள்ள என்னை, வெகுளியை வெகுவித மூதேவி மூடிய கலியனை, கோபியை. வெகுளி என்றால் மறத்தல், வெகுளியை யார் மாட்டும் என்பார். வெகுளி என்றால் கோபம், கோபிப்பது. வெகுவித மூதேவி மூடிய கலியனை, கோபிப்பவனை, மிகுத்த மூதேவித்தனம் உடைய கலியன் என்றால் சனி, களி பிடித்திருக்கிறது, கலியுகம் என்பார்கள். சனியனை, அலியனை, ஆதேச வாழ்வனை, ஆண்மையற்றவனாகிய என்னை. இந்த அலி என்பதை இதிலே குறிப்பிடுகிறார். அலி என்றால் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருப்பதிலே ஆண்மையற்ற தனமும் இருக்கும், பெண்மையற்ற தனமும் இருக்கும். இதிலே ஒரு கருத்து கூறுவார்கள். நம் தமிழ் மொழி இருக்கிறதல்லவா, அது உலக மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக பறந்து விரிந்து கிடக்கிறார்கள் என்பதை கூறும். 12 உயிரெழுத்துக்களும் ஆண்வகையாகவும் மெய்யெழுத்துக்கள் ஒற்றெழுத்துக்கள் என்று கூறுவார்கள் அல்லவா, இங்கு அவை 18 பெண் வர்க்கமாகவும், இந்த ஆயுத எழுத்தை 3 புள்ளிகள், மேலே ஒன்று கீழே ஒன்று, வலதும் இடதுமாக, அது எப்படி திருப்பினாலும் அது ஆயுத எழுத்தாகத்தான் இருக்கும். அதை அலி என்றும் கருதுவார்கள். இப்படி உலக மக்கள் ஜனத்தொகையில் பார்த்தால் 12 ஆண்களுக்கு 18 பெண்களும் ஒரே ஒரு இந்த அலி என்று கூறுவார்களே அவர்களுமாக அடங்கியதாக காணப்படுகிறது என்று, உலகிலே பெண்கள் தான் அதிகம் ஆண்களை விட என்று கூறுவார்கள். இப்படிப்பட்ட தமிழ் மொழி நமக்கு உலகத்திலே மனித வாழ்க்கையையும் குறிப்பிட்டிருக்கிறது. அலியனை, ஆதேச வாழ்வனை, ஆண்மையற்றவனாகிய என்னை. ஆதேச என்றால் நிலையற்ற வாழ்வு. எந்த ஒரு தேசமும் அவருக்கு உரிமையாக இருக்காது. அங்கங்கே வாழ்ந்து என்ன கிடைக்கிறதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நிலையற்ற வாழ்வு வாழும் என்னை. வெம்பி வீழும் கலியனை, வீணாகி விழும் பெரும் குடியனாகிய என்னை. களி என்றால் கல் குடித்தா விட்டு அவர்களுக்கு வரக்கூடிய களியாட்டம் என்று கூறுவார்களே, அதில் வெம்பி வீழும் கலியனை என்றால் குடி குடிப்பவரை. அறிவுரை பேணாத மானுட கசனியை, நல்ல நெறி உரைகளை யாராவது கூறினால் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். விரும்பாத மனித பதர் போன்ற என்னை. அசனியை மாபாதனாகிய கதியிலி தனை, இடி போன்ற. அசனி என்றால் இடி, இடி போன்ற குரலனை, மகா பாதகனை, கதி ஏதும் அற்ற என்னை. அடி நாயேனை ஆளுவது எந்த நாளோ, இத்தகைய நாயினும் கீழான என்னை ருகா நீ ஆண்டருளும் நாள் உண்டோ, இருக்கின்றதா? சொல் முருகா, என்னை நீதான் ஆள வேண்டும். படைத்து விட்டாய் என்னை உலகத்திலே,
நீ என் என்னை இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று திருத்தி இருக்க வேண்டும். நான் இப்படி வாழ்ந்து விட்டேன், இனிமேலாவது மாறுவதற்கு நீ ஆண்டருளும் நாள் உண்டோ என்று கேட்கிறார். இதிலே மவுளியில் அழகிய பாதாள லோகனும் மணிமுடிகள் அழகாக உள்ள பாதாள லோகனாகிய ஆதிசேஷனும் மரகதம் முழுகிய காகோதராஜனும் பச்சை நிறம் உடல் முழுவதும் உள்ள சர்ப்பராஜன் பதஞ்சலியும் மனு நெறியுடன் வளர் சோனாடர் கோனுடன் மனுநீதியுடன் ஆளும் சோழ நாட்டரசர் தலைவனும் அனபாய சோழன் நீதிநெறி தவறாமல் வாழ்ந்து வந்த ஒரு சோழ மன்னன். உம்பர் சோறும் மகபதி தேவர்கள் புடை சூழ்பவரும் இந்திரனும், மகபதி என்றால் இந்திரன், புகழ் புலியூர் வாழு நாயகர், புகழ்கின்ற புலியூர். புலியூர் என்பது சிதம்பரத்திற்கு மற்றொரு பெயர். புலியூர் சிதம்பரத்தில் வாழ்கின்ற சபாநாயகர் நடராஜரும் மடமையில் மகிழ்வுற அவர் அருகில் இளமையில் போல் நிற்கின்ற சிவகாம சுந்தரியும் மகிழ்ச்சி அடைய வானாடர் கோவென வானில் உள்ள தேவர்கள் எல்லாம் தலைவனாக விளங்கும். கோ என்றால் அரசன், தலைவன். மலைமகள் உமைதரு வாழ்வே மனோகர பெற்ற செல்வமே, மலைமகள் பார்வதி பெற்ற செல்வமே, மனதுக்கு இனியவனே, மன்றுளாடும் பொன்னம்பலத்தில் நடனமாடும் சிவசிவ ஹரஹர தேவா நமோ நம, தரிசன பரகதி ஆனாய் நமோ நம, திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம, செஞ்சொல் சேரும் சிவசிவ ஹரஹர தேவா போற்றி போற்றி. சிவசிவ ஹரஹர தேவா நமோ நம. இங்கே சிவசிவ ஹரஹர தேவா என்பது முருகனும் சிவனும் ஒன்றுதான் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். இதிலே தரிசன பரகதி ஆனாய் நமோ நம, கண்டு கழிக்க வேண்டிய மேலான கதி பொருளானாய் போற்றி போற்றி. திசையினும் இசையினும் வாழ்வே நமோ, எல்லா திசைகளிலும் இசைகளிலும் வாழ்பவனே போற்றி போற்றி. பண்ணில் மயங்கிடுவான் பாலகனாய் என்று கூறுவார்கள். சிவன் பண் பாடினால் மயங்கி விடுவாராம். ராவணனே சமகானம் பாடி உயிர் பெற்று மீண்டும் தன்னுடைய இழந்த கைகளை பெற்றுக்கொண்டான். செஞ்சொல் சேரும் இனிய சொற்களையே பேசுகின்ற திருத்தரு கலவி மணாலா நமோ நமோ, வள்ளிநாயகியின் இன்ப மணவாளனே போற்றி போற்றி. திரிபுரம் எரி செய்த கோவே நமோ நம, திரிபுரத்தை எரித்த தலைவனே போற்றி. ஜெய ஜெய ஹரஹர தேவா நமோ நம, ஜெய ஜெய ஹரஹர தேவா. சுராதிபர் தம்பிரானே, தேவர் தலைவர்களுக்கு தம்பிரானே என்று இதிலே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர்.
அவகுண வீரகனை வேதாள ரூபனை அசடனை மசடனை ஆசார ஈனனை அகதியை மறவனை ஆதாளிவாயனை அஞ்சுபூதம் அடைசிய சவடனை மோடாதி மோடனை அழிகருவழி வருவீனாதி வீணனை அழுகலை வீசலை ஆறான ஊனனை அன்பிலாத கவடனை விகடனை நானாவிகாரண கவடனை விகடனை நானாவிகாரணை வெகுளியை வெகுவித மூதேவி மூடிய களியனை அழியனை ஆதேச வாழ்வனை வெம்பி வீழும் களியனை அறிவுரை பேணாத மானுட கசனியை அசனியை மாபாதனாகிய கதியிலி தன்னை அடினா நாயேனை ஆழ்வதும் எந்த நாளோ மவுளியில் முழுகிய பாதாள லோகனும் மரகத முழுகிய மவுளியில் அழகிய பாதாள லோகனும் மரகத முழுகிய காகோதராஜனும் மனுநெறியுடன் வள்ளற் கோணாடர் கோணுடன் உம்பர் சேரும் மகபதி புகழ் புலியூர் வாழு நாயகர் மடமையில் மகிழ்வுற வானாடர் கோவென மலைமகள் உமை தரு வாழ்வே மனோகர மன்றுளாடும் சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நம தரிசன பரகதியானாய் நமோ நம திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம செஞ்சொல் சேரும் செஞ்சொல் சேரும் திருத்தரு களவி மணாளா நமோ நம திரிபுரம் ஏறி செய்த கோவே நமோ நம ஜய ஜய ஹர ஹர தேவா சுராதிபர் தம்பிரானே கபடனை விகடனை நானாவிகாரனை வெகுளியை வெகுவித மூதேவி மூடிய களியனை அழியனை ஆதேச வாழ்வனை வெம்பி வீழும் களியனை அறிவுரை பேணாத மானுட கசனியை அசனியை மாபாதனாகிய கதியிலி தன்னை அடினாயேனை ஆழ்வது எந்த நாளோ சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நம தரிசன பரகதியானாய் நமோ நம திசையினும் இசையினும் வாழ்வே நமோ நம செஞ்சொல் சேரும் திருத்தரு களவி மணாளா நமோ நம திரிபுரம் எரி செய்த கோவே நமோ நம ஜய ஜய ஹர ஹர தேவா சுராதிபர் தம்பிரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.